ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேரட் அல்வா தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம இந்த அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு வந்து நான் வந்து கேரட் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த அந்த கேரட்டை ஃபுல்லாக அந்த கீயில் போட்டு நல்லா நம்ம இப்போ வதக்கணும். கேரட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த கீலையே வந்து நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இல்லாட்டி கேரட் வந்து அந்த பச்சை வாசம் அடிக்கும். நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அல்வா சாப்பிடும்போது அந்த கேரட்டோட வாசமே நமக்கு தெரியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து கீல வந்து நம்ம கேரட்டை முதல்லையே வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பால் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பால்லேயே வேக வச்சோம் அப்படின்னா தான் அந்த அல்வாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஹோட்டல்ஸ்லாம் வந்து இதில் வந்து கோவா ஆட் பண்ணுவாங்க. நம்ம இப்படி பால்லேயே வேக வைக்கும்போது கண்டிப்பாக வந்து கோவா வந்து தேவைப்படாது. நமக்கு வந்து கோவாவோட டேஸ்ட் இந்த பால் சுண்டும்போது அப்படியே கோவா டேஸ்ட்டும் வந்து இந்த அல்வாவில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துட்டு இருக்குது. நம்ம ஊற்றின பால் ஃபுல்லும் சுண்டுற வரைக்கும் வந்து நல்லா நம்ம வந்து இந்த கேரட்டை நல்லா வதக்கிடலாம். டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்வீட், வீட்டில் திடீர்னு அல்வா சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கேரட் வச்சு நல்லா ஹெல்த்தியாக வந்து இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்தில் சூப்பராக வந்து நம்ம கேரட் அல்வா செஞ்சிடலாம். பாருங்கள், பால் ஃபுல்லுமே நமக்கு வந்து நல்லா சுண்டிருச்சு. இப்போ வந்து நான் அந்த கப்லேயே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும் அல்வாக்கு. இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். சுகர் போட்டதுமே வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும். அது கூடயே வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அல்வாக்கு பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நம்ம வந்து கீ ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஊற்றினோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். அவ்வளோதான். 4 ஸ்பூன் அளவுக்கு தான் இதுக்கு வந்து கீ தேவைப்படும். ஒரு அல்வா பதம் வர வரைக்கும் இதை நல்லா வந்து நம்ம வதக்கிடலாம். கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கைவிடாமல் இப்படியே வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அல்வா பதத்துக்கு வந்து வந்துடும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு அல்வா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஸ்டவ்வில் வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு கேரட் அல்வா ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சூப்பராக வந்து நமக்கு கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.